ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் மாஸ்டர் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, பப்ஜி அப்புறம் fortnight அந்த மாதிரி கேமுக்கு அந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப் அதுக்கெல்லாம் மட்டும்தான் யூஸ் ஆகும். இது இந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அல்லது பப்ஜி விளையாடுற கேமுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ட்ரிகரை வந்து நீங்கள் வால்யூம் பட்டனாக யூஸ் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்புடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க அந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இதை வந்து செட் பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண மாதிரி வரைக்கும் பார்த்தது தான் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கேமை வந்து நான் அந்த கேமோடைய ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அலோவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அலோவ் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அந்த அலோவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். செட்டிங்ஸில் போன உடனே நீங்கள் வந்து ஒரு ஆக்சபிலிட்டி வந்து கொடுக்கணும், அதாவது ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். அது நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கேம் கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கேம் கண்ட்ரோலர் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேமிங் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஓகே பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 3 ஆப்ஷன் வால்யூம் அப், வால்யூம் டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். நீங்கள் கீழே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன், ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருள பட்டன் வந்து அங்கே இருந்து வச்சுக்கலாம். அப்புறம் வால்யூம் டவுன், ஸ்கோப் பட்டன் நீங்கள் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் எதுக்கு வேணாலும் இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். வால்யூம் டவுன் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும். நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், வேணாம்னா விட்டுடலாம். ஸோ அது கீழே இருக்கிற 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸும் அதோடைய ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுது. அதாவது அதோடைய கலர் வந்து அது தெரிகிற மாதிரி வைக்கலாம், தெரியாத மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஃப்ளோட்டிங் பட்டன் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா தெரியாமல் போகும். அதை நான் செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் அதோடைய ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது. பட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசு பண்ணி வச்சுக்கலாம், சின்னதாக்கியும் வச்சுக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பை வந்து அந்த கேமில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வந்து நீங்கள் கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆப்லேருந்து வால்யூம் டவுன், வால்யூம் அப், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேம் செட்டிங்குள்ளே வந்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பட்டன் அந்த வால்யூம் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்து போயிட்டு அந்த சொல்கிற பட்டன் மேலே வச்சிடுறேன். வால்யூம் அப் அப்படின்ற பட்டனை வந்து நான் ஸ்கோப் எடுத்து போயிட்டு வச்சிடுறேன். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் அந்த ரன்னிங்கில் எடுத்து போயிட்டு வச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து வால்யூம் டவுன் அப்படின்ற பட்டன் நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா அந்த சொல்கிற இடத்த பார்த்தீங்கன்னா டச் ஆகும். வால்யூம் அப் அப்படின்றத வந்து டச் பண்ணிங்க, வால்யூம் அப் பட்டன் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆகும். ஸோ பார்த்தா தெரியும் ஸ்கோப் வந்து டச் ஆகுது. வால்யூம் டவுன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகுது. அப்புறம் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரன்னிங் அப்படின்ற பட்டன் வந்து உங்களுக்கு டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் கேம் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து விளையாடலாம். உங்களுக்கு இந்த வால்யூம் பட்டன் வந்து கன்வென்ட்டாக இல்லை, நீங்கள் பப்ஜி ட்ரிகர் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பப்ஜி ட்ரிகருடைய ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படி என்னென்னா நீங்கள் 150 ரூபாய்க்கு நீங்கள் பப்ஜி ட்ரிகர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுடைய சைஸ் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 5mm பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை விட அதிகமான பட்ஜெட்டில் தான் வாங்கி ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் மொபைலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7mm பார்த்தீங்கன்னா வந்தது.
அதில் நீங்கள் 150 ரூபா இருக்கிற வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகாது. சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால உங்களுக்கு டைட்டாக இருக்கும். கேமோடைய ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குற உங்கள் மொபைலுடைய சைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த PUBG ட்ரிகர் வந்து வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.